ராம் சீதா சீரியல் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. சீதா அம்மா வந்து பேசுகிறாங்க. நான் ஊருக்கு வந்து போகலான் இருக்கேன். என்ன அதுக்குள்ளே போகிறீங்க? 2-3 நாள் இங்கே இருந்திருக்கலாம்ல. இல்லை அவர் கொஞ்சம் தனியாக இருப்பாப்ல. இங்கே தான் எல்லாமே வந்து சுமூகமாயிடுச்சுல. நான் வந்து ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன். சாப்பிட்டு போகலாம்ல. முதல்ல சாமி கும்பிட்றேன், அதுக்கப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டதுக்காக போகிறாங்க. மகாலட்சுமி வந்து திட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மேலே திட்டு பலி போட்டே ஆகணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தீவிரமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மகாலட்சுமி, என்னையா கேள்வி கேட்குற? மீனாட்சி சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் நீ கண்டுபிடிக்கிறியா? உன்னை உண்டுல நாக்குறேங்கிற மாதிரி கேவலமாக வந்து மகாலட்சுமி வந்து திங்க் பண்ணிவிட்டு அஞ்சலி சத்யா பிரியாவை 3 பேரும் கூட்டிகிட்டு வராங்க மொட்டை மாடிக்கு. ஏய், இந்த நகையெல்லாம் நீ வந்து உமா பையில் வைக்கணும். எதுக்கு இவ்வளோ நகையை வந்து அவங்களுக்கு கொடுத்து அமுச்சு வைக்கிறீங்க? இதெல்லாம் தேவையா? இது திட்டத்திட்ட வந்து 50 பவுன் இருக்கும்ல. ஏய், என்ன நினச்சிட்டு இருக்க? நான் சொன்னது மட்டும் செஞ்சால் போதும். தேவையில்லாமல் வந்து நீ ஏன் எனக்கு ஐடியாலாம் கொடுக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம மகாலட்சுமி. சரி சித்தி, ஏதோ கேம் விளாடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து சிறப்பாக வந்து செஞ்சிடலாம். எப்படி சித்தி வைக்கணும் அப்படின்னோன்னா சைலண்ட்டாக வந்து அந்த ஐடியாலாம் கொடுத்துட்ருக்காங்க. நகை மட்டும்தான் பைக்குள்ளே இருக்கணும். வரப்போ பை எடுத்துகிட்டு வரணும். மறைச்சி எடுத்துகிட்டு போகணும். மாட்டிக்கு கிட்டிக்க போகிறீங்க சரிங்களா? உஷாராக கொண்டு போங்க. இதை வச்சு பெரிய பெரிய திட்டம்லாம் போட்டு வச்சுருக்கேங்கிற மாதிரி அந்த இடத்துல மகாலட்சுமி வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அதே மாதிரி நகையை வந்து பைக்குள்ளே வந்து வச்சுட்டு அங்கேருந்து அஞ்சலி சத்யா பிரியா வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. சித்தி, நீங்கள் சொன்ன மாதிரி பையை கொண்டு வந்துட்டோம், இந்தாங்க கரெக்டாக வச்சுட்டீங்களே. ட்ரெஸ் மேலாப்பில் வச்சிங்களா உள்ளே வச்சிங்களா? உள்ளே தான் வச்சோம் 2-3 புடவை. பரவாயில்ல, இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கேன், ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு வெகுவாக வந்து 3 தங்கச்சிங்களை வந்து பாராட்டுறாங்க நம்ம மகாலட்சுமி. சாப்பாடெலாம் வேணாமா, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னது சித்தியை வந்து எதுவுமே பேசாமல் அப்படியே அவங்கள அமுச்சு வைக்கிறாங்க. அவங்களுக்கு எதுவாக இருந்தாலும் பேச தெரியும், திட்டம் போட தெரியும். இப்போ எடுத்தோடனே வந்து கண்டுபிடிச்சா இது ட்ராமான்னு கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? அதனால தான் போவிட்டு அதுக்கப்புறம் வந்து சோதனை போட்டு பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி அஞ்சலி வந்து கரெக்டாக வந்து ஜட்ஜ் பண்ணுறாங்க அந்த இடத்துல. சரிம்மா, நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். வழி அமுச்சு வச்சிடுறாங்க. துரை வந்து சொல்கிறாப்புல, நான் பஸ் ஏற்றி விட்டுட்டு நான் வந்துடுறேன். சரி அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ். எதுமா, எனக்கும் அம்மா தானே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. பஸ் ஸ்டாப்பில் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல. அம்மா, பார்த்து பத்திரமா போய்ப்பீங்களா? இல்லை கார்லேயே கொண்டு வந்து விட்டுறலாமா? தம்பி, ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, போதும் போதும். நான் வந்து பஸ்ஸில் ஏறிட்டாலே வீட்டுக்கு வந்து பத்திரமா வந்து போயிடுவேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்லும்போது மகாலட்சுமி வந்து வீட்டுக்குள்ளே ஏதோ நகையை வந்து காணுங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க. பேரதிர்ச்சியாக வந்து சேதுராமன் வந்து கேட்குறாங்க, என்னது நகையை காணுமா? 50 பவுன் நகையா? நகை விற்கிற விலைக்கு 50 பவுன்னா கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபா ஆயிடுச்சு. ஆமாம், இங்கே யார் இருந்தா? யாரோ இருந்தவங்க தான் எடுத்துருக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மகாலட்சுமி அஞ்சலி சத்யா பிரியா வந்து கண்ணடிக்கிறாங்க. ஒன்று அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே உமா தான் இருந்தாங்க, சீதாவோட அம்மா. என்ன நினச்சிட்டு இருக்க? எப்போ பார்த்த அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஓ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க, அதான் நான் நம்பணும். இப்போ தான் சாமி ரூமில் நானும் எங்கள் அம்மாவும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பைய எடுக்கலான்னு சொல்லிட்டு கேஷுவலாக எங்கள் ரூமுக்கு வந்துட்டு ராம் ரூம்லேருந்து பைய எடுத்துகிட்டு கீழே இறங்கி வந்துட்டாங்க. இதில் எங்கள் அம்மா, எங்கே பார்த்த? நீ ஏன் வந்து எதாவது சதி திட்டம் வந்து போடுறீங்களா? அப்போனா இதுக்கு பின்னாடி வேறு எதுவும் கேம் விளாட்றீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க, சோதனை போட்டு பார்த்தா தெரிய போகுது. போலீஸை வச்சு அங்கே போய் சோதனை போட்டால் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும்ல அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி ஏற்கனவே வந்து போலீஸ்டெல்லாம் பேசி வச்சுட்டாங்க. அவங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் இருக்காங்க. சொன்ன அடுத்த நொடியே வந்து, ஏமா பைய கொடுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஜீப்பில் வந்து இறங்கி அப்படியே பையன் வந்து சோதனை போட்டு பார்க்குறாங்க. பார்த்தா கொத்து கொத்தா நகை இருக்குது 50 பவுன் கிட்ட. ஏமா வண்டியில் ஏறு. இன்ஸ்பெக்டர், தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறீங்க. இவங்க யார் தெரியுமா? இவங்களே வந்து இன்ஸ்பெக்டரோட மனைவி. அப்போனா திருடலாமா? என்னமா நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. இந்த தகவலை வந்து சேதுராமட்ட வந்து ஃபோன் அடித்து சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல இன்ஸ்பெக்டர், மகா, உண்மையிலே நகையெல்லாம் அவங்க கிட்ட தான் இருந்துச்சு. அவங்கள வீட்டுக்கு வர சொல்லிடலாம். தேவையில்லாமல் பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணாத. சம்மந்தி தெரியாமல் பண்ணியிருப்பாங்க. அங்கிள், என்ன சொல்லிடுறீங்க? நீங்கள் எல்லாம் எங்கள் அம்மா மேலே பழி போடுறீங்களா? இந்த நகை எப்படி அங்கே போச்சுன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. மகாலட்சுமி வந்து கேம் விளாட்றாங்க. என்ன தில்லுமுள்ளெல்லாம் கண்டுபிடிச்சோன்னே உங்களோட புத்தியை காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி சீதா வந்து மாஸ் பண்ணுறாங்க. இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணும்னு எனக்கே தெரியும். ராஜசேகர் மகளுக்கே வந்து ஆப்பு வைக்கலான்னு பார்க்குறீங்களா? நீங்களாவது திருந்துறதாவது. சத்தியமாக நீங்களாம் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல சீதா வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. நானே இன்ஸ்பெக்டரோட பொண்ணு தான், இவங்க தான் என்னோட அம்மா. ஏன் அம்மாவே வந்து திருடி இருக்காங்கன்னு சொல்கிறீங்களே, அபாண்டமா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா இன்ஸ்பெக்டரோட மனைவினா திருட மாட்டாங்களா? என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க? உன் இஷ்ட போக்கில் வந்து திருடிட்டு இது மாதிரி கேவலமாக பேசுவியா? ஒன்றை சத்தியன்னு வழக்கறிஞரோட கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அந்த இடத்துல ஏற்கனவே ஃபோன் அடித்து சொன்னதுனால எல்லா உண்மையும் வந்து நிரூபித்து காட்டுறேன். இவங்க திருடவே இல்லை. என்ன இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு காசு சைடில் நிறையா வந்துச்சோ, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவராக பேசுனா வச்சுக்க, அவ்வளோதான். நீங்கள் புகார் எடுத்த கையோட அடுத்த 2வது நிமிஷம் எப்படி அங்கே இருந்தீங்க? நான் தற்செயலாக அங்கே தான் இருந்தேன். ஓ, தற்செயலாவா? இல்லை இது மாதிரி கேஸ் கிடைக்க போகுதுன்னு முன்னாடியே தெரிஞ்சா? என்ன இன்ஸ்பெக்டர், கொஞ்சம் புத்திசாலித்தனமாக வந்து நடந்திருக்கலாம்ல.
போங்க என்ன சொல்கிறதுலே தெரிலங்கிற மாதிரி சத்தியன் வந்து காமெடி பண்ணுறாங்க. இதே மாதிரி திமுறா பேசுனேன்னு வச்சுக்கேன் உன்னை தூக்கி உள்ளே வச்சிருவேன். ஓ என்ன தூக்கி உள்ளே வச்சிருவீங்களா உன்னை சத்தியன் வந்து காமெடி பண்ணுறாங்க. அப்போ நான் இதை விட பேமெண்ட் வந்து ஹெவியாக வரும் இன்ஸ்பெக்டர். ஏன்னா மகாலட்சுமி என்னை சுத்தமாக வந்து பிடிக்காது. என்னை தூக்கி உள்ளே வச்சிங்கன்னா 50 பேமெண்ட் கொடுப்பாங்க. எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிறீங்க சத்யா, நான் பார்த்துக்கிறேன்ல அப்படின்னு சொல்லி அவங்க வழக்கறிஞர் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை வெளியில் விடுங்க, இந்த பேப்பர் கொண்டு வந்துட்டேன்ல. என்ன சார் தப்பு பண்ணுறவங்கள எல்லாரையும் வெளில கொண்டு வரது தான் வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்களா? தப்பு பண்ணுறவனா வெளில கொண்டு வரதுக்கு தான் நான் படிச்சிருக்கேன். ஆனால் இந்த வாட்டி தில்லுமுள்ளு பண்ணுறவனை எழுத்து நிற்கணும்ல, அந்த எழுத்து நிற்கிறது யாராக இருந்தாலும் தட்டி கேட்கணும்ல அப்படின்னு சொல்லி இன்டெரக்டாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல வழக்கறிஞர். உன்னை சத்தியன் வந்து பேசுகிறாங்க. தில்லுமுள்ளு பண்ணது நீங்கள் தானே, அவர் சொல்லவே இல்லையே. என்ன உங்களுக்கு கோவம் வருதா? இன்னொரு வந்திருக்கணுமே. டேய் வந்ததுலேருந்து நீ ராங்கா பேசிக்கிட்டு இருக்க. ராங்கா பேசுனது யார், ராங்கா செய்கிறது யாருன்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியும். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். உங்கள் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குது இன்ஸ்பெக்டர். அடுத்த வாட்டி இன்னும் கொஞ்சம் நடிப்பு வந்து கற்றுக்கணும். மகாலட்சுமி மாதிரி நீங்கள் ப்ரில்லியண்ட்டாக நடித்தா மட்டும்தான் உங்களால் இங்கே சர்வே பண்ண முடியும். பார்த்துக்கங்க, அடுத்த வாட்டி நல்லா நடிங்கன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் காமெடி பண்ணிட்டு இப்போ வீட்டுக்கு போய் தான் ஆகணும்னு சொல்லி சத்தியன்லேருந்து எல்லோரும் வந்து வீட்டுக்கு வராங்க. மகாலட்சுமி வீட்டுக்கு ஒன்றை ஃபீல் பண்ணுறாங்க. என்னால் இங்கெல்லாம் வர முடியாது, எனக்கு போய் தப்பு பண்ணியிருக்கேன், நகையை திருடி இருக்கேன்னு சொல்லி அநியாயம் பண்ணியிருக்காங்க. உங்கள் அம்மா வந்து ரொம்ப வருத்தப்படுற அளவுக்கு கேவலமாக நடந்துக்கிட்டாங்களே இவங்க எல்லாரும். எனக்கு என்ன சொல்கிறதே தெரில. அம்மா நீ எதுக்குமா வருத்தப்படுற, உன் பையில் நகையை வச்சாங்களே அவங்க தான் வருத்தப்படணும் அப்படின்னு சொல்லும்போது அஞ்சலி சத்யா அப்படியா பேசுகிறாங்க. தப்பு பண்ணிவிட்டு இவ்வளோ வீராப்பா திருப்பி இந்த வீட்டுக்கு வரீங்களே, உங்களுக்கெல்லாம் வெக்கமாக இல்லை, அசிங்கமாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஏண்டி திருட்டு கழுதுங்களா அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம சீதா, நீங்கள் தானே இது மாதிரி பண்ணியிருக்கீங்க, மகாலட்சுமி பேச்சு கேட்டுட்டு நீங்கள் பண்ணியிருந்தாலும் ஆச்சரியப்பத்துக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல சீதா, அது ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராஜசேகர் வராங்கல்ல, அவங்க எல்லா உண்மையும் வந்து புரிய வைப்பாங்க. இன்னொன்று, என்னால் இந்த வீட்டில் பச்சை தண்ணி கூட குடிக்க முடியாது, நான் இங்கேருந்து போகிறேன். திருட்டெல்லாம் நீ கண்டுபிடிச்சிடலாமா, அந்த ஆதங்கத்தில் என்ன பண்ணுன்னு தெரில, அதான் மகாலட்சுமி வந்து நம்ம மேலே திருட்டு பலி போட்டாங்கன்னு உமா வந்து மாஸ் பண்ணுறாங்க. இதை கேட்டாலும் வந்து மகாலட்சுமி கிட்டக்கு வந்து கன்னத்திலே பொழிச்சுன்னு விட்டாங்க. நீங்களாம் பேசுகிறதுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லி அர்ச்சனாவும் மகாவும் ஓவராக பண்ணுறாங்க. இவங்க பண்ணதெல்லாம் அநியாயத்தின் உச்சம். ஆனால் இவங்க வந்து உமா மேலே பழி போட்டுட்டு அநியாயம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். எங்கள் அம்மாவே கை நீட்டி அடிக்கிறியா, உங்களால் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி புடவையை இடுப்பில் சொருகி வச்சுட்டு அந்த நீளமான பொருளை வந்து எடுக்கிறதுக்காக வந்து சீதா வந்து எப்போதும் போல் மாஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல வேறு லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் மரியாதையை எங்கேருந்து ஓடிப்படு, என்னை அடிச்சிட்டிங்களே, என் புருஷன் 1க்கு 10 வந்து திருப்பி கொடுப்பாங்க. இப்போ சீதா வருவாங்க பாரு, கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிங்களா? கெட்ட எண்ணம் கெட்ட புத்தியெல்லாம் உங்களுக்கு தான் இருக்குது. சாப்பாட்டில் மருந்து கலந்து கொடுத்து நீங்களாம் அந்த வீட்டில் இருப்பீங்க. ஆனால் நான் மாட்டுங்க வீட்டை விட்டு போகிறேன், என் பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கங்கன்னு சொல்லி பேசினா ராஜசேகர் எதுவும் செய்ய முடியலங்கிற ஒரே காரணத்தினால என்ன திருட்டு பலி போட்டிங்களே, உன்னை போடி வாடின்னு சொன்னனால தானே என்ன அசிங்கப்படுத்தி பார்க்குற. ராஜசேகர் மட்டும் இங்கே இருந்திருக்கணும், இருந்திருந்தா தோலை உரிச்சு கையில் கொடுத்துருப்பாப்புல. என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி உச்சக்கடை கோவத்தில் வந்து உமா வந்து பேசுகிறாங்க. திருப்பி ஏதாவது பேசணும்னு வச்சுக்கேன் அடி வாங்காதன்னு சொல்லும்போது, ஏ மகாலட்சுமி இன்னைக்கு நீ கதை காலி, முடிவு கட்டிட்டேன், உனக்கு கரும்புலி செம்புலி குத்தியாச்சு, நீ அசிங்கப்படுத்துறியா எங்கள் அம்மாவை, எங்கள் அம்மா ஒரு திருடியா, நீ தானடி இது மாதிரி பண்ணியிருக்கான்னு சொல்லி மகா நெத்திக்கு பக்கத்தில் வச்சுட்டாங்க. மகா அரண்டு போயிட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த சீனில் லைட்டாக அது மாதிரி கிளிக் பண்ணிடுறாங்க. மகாலட்சுமி பக்கத்தில் வந்து உரசிட்டு போகிற மாதிரி போய் பின்னாடி இருக்கிற செடி வந்து டப்புன்னு வெடிக்குது அந்த இடத்துல. இதை பார்த்தோன்னு வந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து சீதா கையிலேருந்து அந்த பொருளை வந்து வாங்கிட்டாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.